ஓகே गाइस எல்லாம் தயாராயிடுச்சு. ஆல் செட். அப்படினா இன்னைக்கு ராக்கி ஆண்டியோட பர்த்டே ஸ்பெஷல்ல நம்ம எல்லாரும் விளையாட போறோம். அந்தாக்ஷரி. இந்த அந்தாக்ஷரி வயசானவங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் நடுவுல தானே? சரி நான் இங்க வந்துடுறேன். இல்லைன்னா இவங்க என்ன வயசானவங்க லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. ஓகே 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 ஓகே. அப்படின்னா இந்த போட்டி பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் நடுவுல இல்ல. Because it will be between boys and girls. ஓகே. நீங்க எங்க டீம் ஓகே? நான் எப்பவும் ஓன் டீம் தான்ப்பா. ஓ. அப்படினா இதுக்கான அர்த்தம் கரனுக்கு பாட்டு பாட தெரியாதுல்ல? Well, கரணானா யுனிவர்சல் கான்ட்ராக்ட்ல ஒன்னும் சைன் பண்ணல மேடம். எனக்கு எல்லா விஷயமும் தெரியாது. உனக்கு அப்படிதான் தோணுதுன்னா அதுதான் உண்மை. All right. All the best. ஓகே गाइस. இப்போ நம்ம கீதாவை தொட்டு இல்ல 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 பிரீதாவோட கையை தொட்டு சரி விடுங்க, கை மேல கை வச்சு நாங்க ப்ராமிஸ் பண்றோம், இந்த கேம்ல யாரும் யாருக்கும் அண்ணனும் கிடையாது, யாரும் யாருக்கும் ஹஸ்பண்டும் கிடையாது, யாரும் யாருக்கும் பையனும் கிடையாது. ஓகே, நாம எல்லாருமே பாய்ஸ் தான் and we are the players and நாம இந்த கேமை ஜெயிச்சாகணும். Come on guys. All the best. என்ன பிருத்வி, நீ ஆம்பளை தானே? வா. நல்ல விளையாட்டு. நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், அதான் இங்க கவனிக்கல. அட நீ எவ்வளவு பெரிய டீம் உருவாக்குனாலும் சரி, ஜெயிக்க போறது கண்டிப்பா பொண்ணுங்க மட்டும்தான். ஏன்னா சண்டை பிளே கிரவுண்ட்ல நடந்தாலும் சரி, இல்ல கிச்சன்ல, இல்ல அந்தாக்ஷரியா இருக்கட்டும், ஜெயிக்க போறது எப்பவுமே பொண்ணுங்க மட்டும்தான். Come on girls, let's show them that we rock. எனக்கு பாட தெரியாதுன்னு சொன்னல, இட்ஸ் ஓகே. ஆனா இவன் இருக்கான்ல, என்னோட அண்ணன், என்னுடைய 6 உயிர் அண்ணன், இவனுக்கு எல்லா பாட்டுமே தெரியும். இவன் என்ன ஜெயிக்க வைப்பான். எஸ். நீ ஓவர் கான்ஃபிடென்ட் ஆவற. அதுல என்ன தப்பு இருக்கு? நான் உன்னை முழுசா நம்புறேன். கம் ஆன். அப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் ஜெயிக்க வைக்கிறேன். என்னாச்சு? இன்னைக்கு நீங்க ரொம்பவே சிரிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்னோட எதிரி டீம்ல இருக்கீங்க, அதுவும் எனக்கு எதிரா நிக்கிறீங்க. அதோட சிரிப்பு வேறயா? இது தப்பு தானே? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அக்னியா வளம் வந்தீங்க, எனக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க. ராக்கி, நான் எப்பவுமே உன்னை தனியாவே விட மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க இப்ப கொடுத்த வாக்க மீறிட்டீங்கல்ல. ராக்கி அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பாய்ஸ் vs girls, ஹஸ்பண்ட் வைஃப் எல்லாம் இப்ப கிடையாது. ஓகே, இந்த போட்டி பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் நடக்கிறது. ஓகே, and we'll be the winners. Yes. ஓகே கரண், கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் கூட இருப்பாங்க, பாய்ஸ் பாய்ஸ் கூட இருப்பாங்க. நான் எதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன்னா, எங்களுக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகுது, அதான் நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஒருவேளை நீங்க அதை மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு. என்னோட மகேஷ்க்கு கேம்ஸ் ரொம்ப முக்கியமா இல்ல வைஃப் முக்கியமான. ஆனா இப்ப எனக்கு பதில் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு நான் முக்கியமே கிடையாது. பரவாயில்ல மிஸ்டர் மகேஷ், உங்களுக்கு உங்க மனைவி கிட்ட இருந்து பெஸ்ட் ஆஃப் லக். ஒரு நிமிஷம். இப்ப எல்லாரோட பெஸ்ட் ஆஃப் லக் முடிஞ்சிருச்சுல. இப்ப நாங்க கேமோட ரூல்ஸ் சொல்லிடுறோம். ரூல்ஸ்? ஆமா ரூல்ஸ் தான். ரூல்ஸ் சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா இந்த தடவை ரூல்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். எப்பவுமே அந்தாக்ஷரி எப்படி இருக்கும், எந்த வேர்ட்ல பாட்டு முடியுதோ அந்த வேர்டை வச்சுதான் இன்னொரு சாங்க ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். சோ ஆப்போசிட் டீமுக்கு பாட்டு முடியறதுக்கு முன்னாடியே அந்த வேர்ட் என்னன்னு தெரிஞ்சிரும். சோ உஷாராயிடுவாங்கல்ல. அதனால நாங்க ரூல்ஸ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கோம். அப்படியா? என்ன சேஞ்ச் பண்ணிருக்கீங்க? சோ புது ரூல் என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு பவுல் இருக்கும், அதுல வேற வேற வேர்ட்ஸோட சீட் எல்லாம் இருக்கும். அந்த பவுல்ல இருந்து வாணி பாட்டி ஒவ்வொரு சீட்டா நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. எந்தெந்த டீம் பாடணுமோ அந்த டீமுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த வேர்ட்ல பேப்பர் கிடைக்குதோ அந்த வேர்ட்ல நீங்க பாடி ஆகணும். யா, இது ரொம்ப நல்லா இருக்கு. சோ சமீர் உங்க டீமுக்காவையும் எங்க டீமுக்காவையும் ஸ்கோர் எழுதுவான். ஓகே? ஸ்கோர் சொன்ன ஞாபகம் வருது. ஸ்கோரை பார்த்த உடனே தெரிய போகுது ஆக்சுவலா ஜெயிக்க போறது நாங்களா நீங்களான்னு. இங்க பாருப்பா கரண், ஸ்கோர் எழுதணும்னு அவசியமே இல்ல. ஐ திங்க் அண்ணி சொன்னது கரெக்ட் தான். நீங்க ஜெயிக்கிறது இம்பாசிபிள் பா. Thank you கரினாக்கா. I love you. Love you too honey. இங்க பாருங்க, எனக்கு என்ன புகழ்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆனா என்னை விட இங்க பாட்டு அதிகமா தெரிஞ்சவங்க வேற யாருமே இல்ல தெரியுமா? அதாவது அவ்வளோ பாட்டு எனக்கு தெரியும். ஏய், ஒரு ஜோக்கையாவது உருப்படியா சொல்றியா? இந்த டீமோட பேரையே கெடுக்க வந்த போல இருக்கு. ஜஸ்ட் சில் அண்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம தான் ஜெயிக்க போறோம். நான் நம்ம டீமை ஜெயிக்க வைப்பேன். ஓகே பேசுனதெல்லாம் போதும். அப்புறம் கேர்ள்ஸோட பவரை பாக்குறதுக்கு தயாரா இருங்க.
கேர்ள் பவர். எல்லாரும் டிஷ்யூஸ் எடுத்து வச்சுக்கங்க. ஏன்னா தோத்ததுக்கு அப்புறம் இந்த கேர்ள் பவர் ரொம்பவே அழ போறாங்க. அவங்க கண்ணை துடைக்கிறதுக்கு அது பயன்படும். ரிஷப் சார், சொல்லுங்க. உங்ககிட்ட கர்ச்சிஃப் இருக்கா? யா இருக்கு. இதோ இத பாத்தீங்களா? எப்பவுமே நீங்க இப்படிதான், பேச்சுல சீஃப், அப்புறம் கையில கர்ச்சிஃப். அது என்னன்னா, நாங்க கேர்ள்ஸ் கேம்ல இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறமா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுவோம். அப்புறம் டிஷ்யூஸ் இருந்தா கூட நாங்க தர மாட்டோம். அது நீங்க எங்க கூட தோத்துருவீங்கல்ல, அப்புறம் அழுவீங்கல்ல. சோ ப்ளீஸ் உங்க கர்ச்சிஃபை நீங்களே வச்சுக்கோங்க. முடிஞ்சா பக்கத்திலே வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு தான் யூஸ் ஆகும். சரி வாங்க, எவ்ரிஒன் இஸ் ரெடி. ஆரம்பிக்கலாமா? ஓ ஹலோ, நம்ம ஒன்னும் கிரிக்கெட் விளையாட போறது இல்ல, அந்தாக்ஷரி விளையாடணும். நாங்க அந்தாக்ஷரி கூட கிரிக்கெட் மாதிரி தான் விளையாடுவோம். ஓ மைண்ட் ப்ளோயிங் பிரீதா மேடம், மைண்ட் ப்ளோயிங். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். கேம் இல்ல, போர். ஜெயிக்க போறது நாங்க. ஆஹா, நாங்க. ஓகே गाइस, நான் ஸ்கோர் போட ரெடி ஆயிட்டேன். நம்ம கேமுக்கு தயாராக ரெடி. கம் ஆன் கம் ஆன். சரி சரி, இப்போ நீங்க எந்த பாட்டு பாடினாலும் சரி, அது இந்த மியூசிக் சிஸ்டம்லயும் ப்ளே ஆகும். அது எதுக்கு? ஏன்னா நீ ஒரு நல்ல சிங்கர் கிடையாது மோனிஷா. அது என்னன்னா, நான் மட்டும் நல்ல சிங்கரா, அதனாலதான். யூ நோ, ஆனா இந்த சிஸ்டம் நம்மளோட சிஸ்டமை பூஸ்ட் பண்ணும். we can sing, dance, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். பாட தெரியாதவங்களுக்கும் பாட ஹெல்ப் பண்ணும். நாங்கெல்லாம் அவமானப்பட வேணாம்ல. யா ரைட். என்னுடைய மரியாதை, உங்களுடைய மரியாதை, சேம் டீம் மியூசிக். ஷேம். சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம இப்போ ஒரிஜினல் அந்தாக்ஷரியில இருந்து ஆரம்பிக்கலாம். அது ஃபன் பண்றதுக்காக இப்போ இந்த வேலையை செய்ய போறோம். சோ பாட்டி, ப்ளீஸ் பாய்ஸ்க்காக ஒரு சீட் எடுங்களேன். கண்டிப்பா எடுக்கிறேன். சோ பாய்ஸோட முதல் வார்த்தை என்னன்னா தா. என்ன? தா 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 தா. அது என்ன பாட்டு? பாடுங்க பாடுங்க பாடுங்க. என்ன உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நான் பாடுறேன். நான் பாடுறேன். என்னோட ஃபேவரட் சாங் இருக்கு, நான் பாடுறேன். நீ கை தட்டுறதெல்லாம் அப்புறம் தான், முதல்ல பாட்டு. அது என்னன்னா, பாட்டு பாடுறதுக்கு ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் தான் கிடைக்கும். அதுக்குள்ள பாடிட்டீங்கன்னா ஓகே, ஆர் எல்ஸ் லூஸ். சரி சரி, சீக்கிரம் பாடு. அது பாடவே இல்லக்கா. வாட்? ரித்விக் ஃபோன் பண்றான், அதுவும் லோக்கல் நம்பர்ல இருந்து. அப்படின்னா லண்டன்ல இருந்து திரும்ப வந்துட்டானா? Damn it. ஏய் என்ன செய்யற நீ? பாட்டு பாடு. அது நான் என்ன பண்ணுவேன்? ஏய் என்ன பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்? நீ தானே இப்ப பாட்டு தெரியும்னு சொன்ன, அந்த பாட்டை பாடு. அப்பதான் ஜெயிக்க முடியும். என்ன ஆச்சு? அட எனக்கு எது புரியல, நீயே யோசி. மறுபடியும் அவன் கால் பண்றான். இந்த ரித்விக் ஏன் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கான்? இப்ப வேணா சைலண்ட்ல போட்டுறேன். இந்த பிருத்விக்கு என்ன ஆச்சு? சமீர் இங்க பாரு, கேர்ள்ஸோட ஸ்கோர 1ன்னு எழுதிக்கோ. ஏய் ஒரு நிமிஷம். ரித்வி கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? இங்க என்ன தவிர வேற யாருக்கும் அதிகமான பாட்டு தெரியாதுன்னு சொன்னாரு. இப்போ என்ன ஆச்சு? சோ சாரி. கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோக்கடிச்சிட்டான். ஏற்கனவே என் கதை கந்தல் ஆகியிருக்கு. நீ என்னடானா என்ன பாட்டு பாட சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள். இவன் ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுறான்? இவனுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப அடுத்தது கேர்ள்ஸ். நான் சீட் எடுக்கிறேன். அத்தை, இப்போ நீங்க நல்ல சீட்டா தான் எடுக்கணும். கண்டிப்பா எடுக்கிறேன். என்ன வார்த்தைனா ஈ. அது என்ன பாட்டுக்கா? நான் பாடுறேன். கமான் கா, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.
எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் போனையே கட் பண்ணுவான்? உன்னால மட்டும்தான் என்னோட மனுஷா என்ன விட்டே போறா. அந்த கரண் லுத்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறா. Hey Ritvik, listen. Just calm down, okay? Just calm down. Just shut up. உன்னாலதான் அந்த கரண் லுத்ராவை அவ பார்த்தா. அவன் லைஃப்ல போனா. நான் லண்டன்ல இருந்து வந்து பார்த்தா வீடே காலியா இருக்கு. என் லைஃப்ல எதுவுமே இல்ல. என்னோட போனை கூட அவ எடுக்க மாட்டேன்றா. அந்த கரண் லுத்ராவை ஏத்துக்கிட்டாளா? இங்க பாரு. உன்னை நம்பிதானே என் மோனிஷாவை விட்டுட்டு போனேன். லண்டன் போகும்போது என்ன சொன்னேன்? அவளை பாத்துக்கறேன்னு என்கிட்ட சொன்னல. நீ சொன்னல? சொன்னியா இல்லையா சொல்லு. ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இங்க பாரு பிருத்திவி, எனக்கு என்னோட மோனிஷா திரும்ப வேணும். எனக்கு இந்த 70% 30% எதுவுமே தேவை இல்ல, புரிஞ்சதா? எனக்கு என்னோட மோனிஷா திரும்ப கிடைச்சா போதும், சரியா? ஆனா அவ இப்படி திரும்ப கிடைப்பா? அவதான் என்ன ஏமாத்திட்டாளே. அந்த கருண் லுத்ரா கூட கல்யாணம் பண்ணிக்க போறா. Just calm down, okay? நீ கொஞ்சம் நிறுத்துறியா? உன்னாலதான் இது எல்லாமே நடக்குது. பிருத்திவி, நீ என்னோட லைஃப அழிச்சிட்ட. இப்ப பாரு, நான் உன்னோட லைஃப அழிக்க போறேன். I swear, நான் உன்னை அழிக்காம விட மாட்டேன். நீ என்ன குடிச்சிருக்கியா? ஏன் இப்படி புலரிட்டு இருக்க? நீ என்ன என்னோட அப்பாவா? நான் உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? நான் குடிச்சிட்டு இருக்கனா இல்லையா எதுக்கு சொல்லணும்? இப்பவும் குடிச்சிட்டேன். என்ன உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? குடிக்கிறத எதுக்கு சொல்லணும்? சரி ஓகே சொல்லாத. ஆனா நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றேன், ஓகே? கொஞ்சம் பொறுமையா இரு. ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஓகே? உன்னோட மோனிஷாக்கு எதுவுமே ஆகாது, ஓகே? ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. உன் மோனிஷா நல்லபடியா உன் வீட்டுக்கு திரும்ப வந்துருவா. உன்னை பார்த்து எல்லா விஷயத்தையும் அவ சொல்லுவா, ஓகே? இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், ஓகே? பாய். ஹலோ, எவ்வளவு தைரியம் இருந்தா என் போனையே கட் பண்ணுவோம்? அவ்வளவு சாதாரணமா நான் மோனிஷாவை விட்டு கொடுக்க மாட்டேன். அவளுக்காக நான் எவ்வளவோ பண்ணிருக்கேன். இப்ப மோனிஷாவுக்காக கரண் கிட்ட சண்டை போடனாலும் போடுவேன். அந்த கரண் கிட்டையும் சண்டை போடுவேன். இப்பவே போய் அவனை பார்த்து நான் சொல்லதான் போறேன். இங்க பாரு, என் மோனிஷாவை கொடுத்துருன்னு சொல்லுவேன். அவன் எங்க இருக்கான்? அந்த காடு. லூத்ரா மேன்ஷன், பேண்ட்ரா வெஸ்ட். கரண் லூத்ரா, என்கிட்ட இருந்து என் மோனிஷாவை பறிச்சு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த தப்புக்கான தண்டனையை நான் கண்டிப்பா உனக்கு கொடுப்பேன். நான் உன்னை பார்க்க வந்துகிட்டே இருக்கேன். Just wait. I am watch. மோனிஷாவை பத்தி நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? என்ன நடக்குது? எதுக்கு இப்படி முழிக்கிற? மோனிஷாவை பத்தி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லு. டிரைவர் கிட்ட. என் டிரைவர் கால் பண்ணா. என் டிரைவர் என்கிட்ட மோனிஷாவோட வண்டி நடுவுல பார்க் ஆயிருக்குன்னு சொன்னா. எங்க வண்டி எடுக்கிறதுக்கு ப்ராப்ளம் ஆகுதான். நான் சொல்லிட்டேன், மோனிஷா ஃபங்க்ஷன்ல பிஸியா இருக்கா, வர முடியாதுன்னு. வண்டி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். டிரைவரை என் அம்மா கூப்பிட்டாங்க. மார்க்கெட்ல இருந்து சில திங்ஸ் எல்லாம் கொண்டு வரணுமா. எப்போ டிரைவர் அப்பாயிண்ட் பண்ண? நீ ஒரு டிரைவர் தானே? அதாவது வழக்கமா நீ தானே டிரைவ் பண்ணுவ? யா, நானே தான் டிரைவ் பண்றேன். எனக்கு டிரைவிங் பிடிக்கும், அதான். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அம்மாவோட டிரைவரை நான் கூட்டிட்டு வந்தேன். சூப்பர்ல. ஏன் அம்மாவோட பர்த்டே, உன் அம்மாவோட டிரைவர் வந்திருக்காரு. அவரை பார்க்கணுமே. வா போய் பார்த்துடலாம் அந்த டிரைவரை. லெட்ஸ் கோ. வா வா. என்னாச்சு? போயிட்டான் டிரைவர். போயிட்டானா? இப்பதான் நான் போன்ல பேசிட்டு இருந்த. ஓ, போன் பேசிட்டே போயிட்டானா? அதான் நான் சொன்னேன்ல, இப்பதான் சொன்னனே, அம்மா மார்க்கெட்ல இருந்து சில திங்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்கன்னு. அதான் டிரைவர் அனுப்பிட்டேன். அப்புறம் மோனிஷாவோட வண்டி நடுவுல பார்க் ஆயிருக்கு. என் வண்டியை எடுக்க முடியாது, என் வண்டி நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதான் டிரைவரை பார்க் பண்ணிட்டு நீ ஆட்டோல போயிடுன்னு சொன்னேன். அவ்வளவுதான். ஆட்டோல போக முடியல. அதுவும் கரெக்ட் தான். நடந்து கூட போகலாம், என்ன வேணா பண்ணலாம், ஏதாவது பிரச்சனை கூட பண்ணலாம். இப்பதான் ஞாபகம் வருது, உன் முகத்தை பார்க்கும் போதே நீ ஏதோ பிரச்சனை பண்ண போறன்னு தெரியுது. என்ன நடக்குது? உன் பிரச்சனை தான் என்ன? எப்ப பாரு என்னை பத்தி தப்பாவே யோசிக்கிற. எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க. நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வந்துடுற.
உனக்கு ஏன் ஒருத்தது? ரைட்? ராங். நான் இங்க என்ஜாய் பண்றதுக்கு வந்திருக்கேன். So you mind your own business. என்ன இங்க என்ஜாய் பண்ண விட. அந்தாக்ஷரி போயிட்டு இருக்குல்ல, நான் இங்க பாட்டு பாடணும். யாருக்காக தெரியுமா? என்னோட பிரீதாவுக்காக. உன்னோட கோவத்தை கொஞ்சம் நீ கண்ட்ரோல் பண்ணு. அண்ட் ப்ளீஸ் டு நாட் டிஸ்டர்ப். போ. இந்த கேடி பிருத்வி இருக்கானே, மோனிஷாவை பத்தி டிரைவர் கிட்ட இல்ல வேற யாருக்கிட்டயோ பேசியிருக்கான். அப்படின்னா இவனுக்கும் மோனிஷாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்ன கனெக்ஷன்? என்ன நடக்குது? சமீர், கேர்ள்ஸோட பாயிண்ட்ஸ்ல இன்னொரு ஸ்கோரை ஆட் பண்ணிக்கோ. ஓகே டன். ஆமா, ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோ. அடுத்து நாம தான். நாங்க ஒரே டைம்ல 6 அடிப்போம் தெரியுமா? ஆனா அங்கிள், கிரிக்கெட்ல தானே 6 இருக்கு. நம்ம இங்க அந்தாக்ஷரி விளையாடுறோமே. ஆமா, அது ஒரே நேரத்துல 6 பாட்டு பாடி 6 அடிச்சிருவோம். ஆமா, அது ஒரு சீட் எடுங்களேன். ஈஸியா எடுங்க. இது சீட்டிங் அங்கிள், நீங்க சீட்டிங் பண்ண கூடாது. இது சீட்டிங் தானே? ஆமாமா. எது இது cheating? cheating தான். இல்ல, கண்டிப்பா இது cheating தான். சரி நான் நம்ப மாட்டேன். இங்க பாருங்க, எந்த வார்த்தையில வருதோ அதை வச்சுதான் பாடணும். என்ன வார்த்தை வந்திருக்குன்னா ஏ தானே? இல்ல 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 என்ன ஆச்சு பிருத்வி? எதுக்காக நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க? கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன். யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ் பேபி. ஹா வந்திருக்கு. ஹா ஹா என்ன பாட்டு பாடுறது? ஹால பாட்டு பாடு சீக்கிரம். நீங்க பாடுங்க, எனக்கு ஞாபகம் இல்ல. அட, கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, சீக்கிரமா பாட்டு பாடுங்க. Your counting starts now. டிக் டிக் 1, டிக் டிக் 2. அட கர்ணனா, சீக்கிரம் வாங்க, ஹால பாட்டு பாடணும். உங்க லக்கி இடத்துல உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க. வாவ், செம்ம சாங் சார், சூப்பரா பாடுனீங்க. என்னோட அண்ணா வச்சு இவரோட லவர் இந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா அவரோட லவ் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க.